கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கும் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 119 அதுல 107 கூட வாசிப்போம். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். ஸ்தோத்திரம். உபத்திரவம் இந்த பூமியில இல்லாத மனிதர் யாருமே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லா உபத்திரவு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த மனிதனாகவும் 100க்கு 100 இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாகவும் வாழ்ந்தார், 100க்கு 100 தேவனாகவும் வாழ்ந்தார். ஏன்னா அவர் மரித்து உயிர் தெழுந்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதனா மறிச்சு அப்படிவான் இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மரித்து உயிர் தெழுந்தார். அவர் கடவுள், மனிதனை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோதரன் அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் ஸ்தோத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லல, உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், பிரச்சனையை சொல்ல மாட்டோம், போராட்டத்தை சொல்ல மாட்டோம். நமக்கு வாழ்க்கை இப்போ உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனையை சொல்லும் போது நம்ம பிரச்சனை இருக்கும், ஆனா வெளியே நம்ப மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனா வெளியே சிரிப்போம், எல்லா காரியங்களும் செய்வோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கவலை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, இது எப்படி பண்ணலாம், இதை பண்ணலாமா, அப்படி செய்யலாமா, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அதை என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு இந்த காலம் உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் அந்த உபத்திரவத்தை தேவன் ஜெயிக்கக்கூடிய பலனை. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தா, அவர் உபத்திரம் என்னன்னு அவருக்கு தெரியும், பாடு என்னன்னு அவருக்கு தெரியும். அவரை மேல பாடுபட்ட இந்த பூமியில யாருமே கிடையாது. கடவுள் நமக்காக இந்த பூமியில வந்து, அவர் கடவுளுங்க, கடவுளா வாழ்ந்தார், மனிதனா வாழ்ந்தார். ஒரு மனிதனுக்கு என்னென்ன உணவு, அவனுக்கு எப்படி ஒரு மனுஷனுக்கு பசி எடுக்குமோ, அவனுக்கு வலி இருக்குமோ, வேதனை இருக்குமோ, கலக்கம் இருக்குமோ, எல்லாமே தேவனுக்கு என்ன பண்றாரு. ஒரு மனுஷனா இந்த பூமி என்ன, ஏன்னா உண்டாக்குனது அவர் தானே. ஒரு நிறுவனம்னா அந்த ஒரு பைக்கோ ஒரு காரை அந்த உண்டாக்குற அந்த பார்ட்ஸோட காரியம் தெரியுமில்ல. இப்போ ஒரு மனுஷன் உருவாக்குன சர்வ வல்லமுள்ள தேவன், அவனுக்கு எவ்வளவு வலி இருக்கு, எவ்வளவு வேதனை அவர் அறிந்து இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகம் கொடுக்கிறார். ஆனாலும் உலகத்தை என்ன பண்ணனா ஜெயித்தே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் ஜெயிக்கக்கூடிய பலனை உங்களுடைய யுக்தியினால, உங்களுடைய ஞானத்தினால, உங்களுடைய அறிவினால, உங்களுடைய திறமையினால ஜெயித்து வெளியே வர முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடித்துக்கிட்டீங்கன்னா, இயேசுவை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. ஸ்தோத்திரம். தானியேல உபத்திரவ குகையில அவனை தள்ளி போடுறாங்க. ஜெபிக்கிற மனுஷன் தான், 3 பேரும் ஜெபிக்கிற மனுஷன் தான், தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தான். அந்த சாப்பாடுல கூட தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் எடுத்து வாழ்றவங்க, லக்கை நோக்கி ஓடுறவங்க, இயேசுக்கு வைராக்கியமா இருக்கிறவங்க, அவங்களுக்கு சோதனை பிரச்சனை வருது. ஆனா ஆண்டவர் ஒரு சேதம் இல்லாமல் உபத்திர குகையில தானியேலை தூக்கிப்பட்ட பொழுது ஒரு சேதம் இல்லாமல் தேவன் அவனை பாதுகாத்தான். அந்த உபத்திரவத்திலே கர்த்தர் ஜெயிக்கக்கூடிய பலனை தான் ஜெயித்தான். நீங்களும் ஜெயிப்பீங்க. சோத்திரம். என் அருமையான பிள்ளைகளே, சோதனையை கண்டு பிரச்சனையை கண்டு துவண்டு போய் அமர்ந்திருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க கூடியவர், உங்கள் உபத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற தேவன். உங்கள் உபத்திரவத்தை பார்த்து அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. மனிதன் பார்த்து உபத்திரம் என்ன பண்ணு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுடைய உபத்திரவத்தை, உங்களுடைய அங்கலாய்ப்பை, உங்களுடைய வழிகளை தேவன் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நிச்சயமாகவே உங்களை இந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து உங்களை விடுவிப்பார். உங்கள் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்கள் வியாதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்கள் போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்கள் தேவையில்லாத சிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பொல்லாத பாவ பழக்கத்திலிருந்து விட்டு விலகி வர தேவன் உங்களுக்கு உதவி செய்ய, அதுல இருந்து விடுவித்து கொண்டு வருவார். ராகா பேசிய தேவன் அந்த வேசியின் பிடியிலிருந்து, அந்த கூட்டத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்ட. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் மிகவும் உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பி. அப்ப நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பிக்க கூடியது, நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க கூடியது, நம்முடைய குடும்பத்தை உயிர்ப்பிக்க கூடியது, நம்முடைய வேலை ஸ்தலங்களை, பிசினஸ, ஊழியத்தை உயிர்ப்பிக்க கூடியது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரம். எசேக்கியேல் 37 எழுதப்பட்டு உயிரடைய செய்கிற தேவன். அது எப்பேற்பட்ட உபத்திரவமா இருந்தாலும், எப்பேற்பட்ட உலர்ந்த எலும்புகளா இருந்தாலும் சோதனை ஆண்டவருக்கு அது லேசான காரியம். உங்களுடைய உபத்திரவம், உங்களுடைய பிரச்சனை அவருக்கு லேசான காரியம். ஆனா வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாடபடி.
அவர் வானத்தையும் உண்டாக்கின தேவன் உங்க பிரச்சனைய ஒன்றுமில்லாமக்கி உங்களை வழிநடத்த, ஆசீர்வதித்த, பலப்படுத்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை உட்கொள்ளுங்க, அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்னை எல்லா உபத்திலிருந்து விடுவிப்பார் என்று சங்கீதம் 34 சொல்லுது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவனை எல்லா நீங்கள் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்படும். நிச்சயமா நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எசப்பா, இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த பிரச்சனை இருந்து, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி, ஒருவேளை குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், ஒருவேளை பொல்லாத பாவ வழியில இருக்கலாம். இன்றைக்கு தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் கரம் உங்களுக்காக நீட்டப்படுகிறது. அவர் ரத்தத்தை நாளை வல்லமை உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கைக்கு உபத்திரவங்கள், பாவங்கள், பிரச்சனைகளை, போராட்டங்களை வெளியே கொண்டு வர, ஆண்டவரிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா நமக்காக பாவத்தை சுமந்தவர், போராட்டத்தை, பிரச்சனை, அவமான நிந்தனைகளை அனுபவித்த ஆண்டவர். அவர் உயிர் தெரிந்து ஜெயித்தார் ஆண்டவர். நீங்களும் ஜெயிப்பீங்க. ஒருவேளை தோல்வியோடு கூட தோன்று வந்திருக்கீங்களா? எழும்புங்க. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் ஜெயிக்க வைத்து அழகு பார்க்கிற தேவன். இந்த இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஜெபமனுமா? பரிசுத்த தேவனே, இந்த பிள்ளைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை மாற்றிக்கொண்டிருந்தாலும் பிரச்சனை விடுதலை கொடுக்க நீ வல்ல முறையில் தேவனாக இருக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.